ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்த செகண்ட் என்னோட வாழ்க்கை வெளிச்சமே இல்லாம இருட்டுக்குள்ள விழுந்துருமோன்னு பயந்து நின்னப்போ என் பிரச்சனையை கடவுள் உங்ககிட்ட சொல்லி என்னை காப்பாற்ற அனுப்பியிருக்காரு. என்கிட்ட உங்க பிரச்சனையை சொன்னது கடவுள் இல்ல அபி, உங்க காரோட டிரைவர். ஆனாலும் உங்ககிட்ட வேலை செய்யற ஒரு சாதாரண பொண்ணை காப்பாற்ற வந்தது ரொம்ப பெரிய விஷயம் சார். சாதாரண பொண்ணா நீங்க? சிண்ட்ரலா அபி, சிண்ட்ரலாக்கு ஒரு பிரச்சனைனா இறங்கி காப்பாத்துறது ராஜகுமாரனுடைய கடமை தானே? நிஜமாவே நீங்க ராஜகுமாரன் தான் சார். ஆனா நான் சிண்ட்ரலாங்கிறதெல்லாம் கனவு. நோ அபி, உங்க மனசுக்கு நான் ரெக்கை கட்டி விட்டுருக்கேன்னு சொன்னீங்க, அது நீங்களே உடச்சிக்க ட்ரை பண்ணா எப்படி? அபி, நீங்க ஏதோ ப்ராப்ளம்லாம் இருந்தா பிராணாயாமம் பண்ணுவீங்கல்ல, முதல்ல அதை பண்ணுங்க. தோணல சார், இப்ப எதுவும் செய்ய தோணல. கடவுள் எல்லா பிரச்சனைகளையும் எனக்காகவே உருவாக்குறாரோன்னு தோணுது. அதே கடவுள் தான் பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு என்ன படைச்சிருக்காரு. அதே உங்களுக்கு தோண மாட்டேங்குது? அபி, நீங்க ரொம்ப பதட்டத்தில் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிப்போம். என்ன அபி? தேங்க்யூ. அபி, காஃபி எடுத்துக்கோங்க. இல்ல சார், எனக்கு வேண்டாம். என்ன ப்ராப்ளம்? ஸோ மார்னிங் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் இந்த காஃபியை சாப்பிடலாம்ல? இல்ல சார், சாப்பிட தோணல. நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறவங்க ஏதாவது ஒன்று சொன்னால் கேட்கணும் அபி. உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு நீங்கள் மரியாதை தரணும்னு நினச்சிங்கன்னா அந்த காஃபி எடுத்து குடிங்க. Have it. சாப்பிடுங்க. பணத்துக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும் ட்ரை பண்ணிருந்தா கூட உங்க அப்பா கெட்டவர் இல்லை. தான் பொண்ணு ரிச்சா வாழணும்னு யோசிச்சிருக்காரு, அவ்வளவுதான். என்ன அபி? நீங்க ரொம்ப நல்லவர் சார். அதனாலதான் எல்லார்கிட்டயும் இருக்கிற நல்லது மட்டுமே பாக்குறீங்க. அதுல தப்பு ஒன்றும் இல்லையா அபி? ஒவ்வொரு மனுஷனுக்கும் நல்ல பக்கமும் இருக்கும், கெட்ட பக்கமும் இருக்கும். ஸோ நாம நல்ல பக்கத்தை மட்டும் பார்த்துக்கலாம்ல. ஸோ நமக்கும் சிரமம் இல்லை, அவங்களுக்கும் சிரமம் இல்லை. தட்ஸ் இட். அபி, உங்களுக்கு கல்யாணமே பிடிக்கலையா? இல்ல உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க சொன்ன அந்த ஆளை பிடிக்கலையா? கண்டிப்பா சார். தம்பி தங்கச்சி 2 பேரையுமே நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் சார். அது வரைக்கும் கல்யாணம் தேவையில்லை. ஆனா ஏஜ் போயிட்டே இருக்குமே அபி. போட்டும் சார், எனக்கான ஆள் புதுசா பூமியில பிறக்க போறது இல்லையே. இந்நேரம் பிறந்திருப்பான். கண்டிப்பா அபி, அவன் உங்க பக்கத்திலேயே கூட இருக்கலாம். இப்போ நான் இருக்கேனே அந்த மாதிரி. இதான் இந்த சிரிப்பு தான் அபி. இந்த சிரிப்போட பார்க்கும்போது அபியை பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. என் அப்பா பட்ட கடனுக்கு நீங்க பணம் தந்திருக்கீங்க. ஜஸ்ட் லீவ் இட் அபி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இல்ல சார், என் அம்மா எப்பவுமே சொல்வாங்க, நம்ம பணத்தோட வாழ்றோமோ இல்லையோ கடனோட வாழ்றது கௌரவம் இல்லைன்னு. நான் கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைச்சிடுறேன் சார். ஓகே, தேங்க்யூ. அபி, இந்த பில்லையும் சேர்த்து கொடுத்துடணும். ஓகே.
ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கு. ஆனா அப்பா ஏதோ சாதாரணமா வந்தாங்க போனாங்கன்ற மாதிரி சிம்பிளா சொன்னாரு. உங்க அப்பாவுக்கு எல்லாமே சாதாரணம் தானே, அதனால தானே இப்படி ஒரு ரவுடி மாப்பிளைய கூட்டு வந்தாரு. விடு கணேசா, நடந்த ரணத்தை எல்லாம் நினைப்ப விட்டு தூக்கி எறியணும்னு யோசிச்சா நீ மறுபடியும் அதே கலரிட்டு இருக்க. என்ன நடந்துச்சுன்னு இவங்களுக்கும் தெரியணும்லக்கா. அன்னைக்கு அசோக் சார் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அபிக்கழுத்துல தலையை கட்டி வீட்டுக்கு கூட்டு போயிருப்பான். அப்பா ஏன் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவெடுத்தாரு? ஒருவேளை அபிக்கு வசதியான வாழ்க்கை கிடைச்சா நானும் என் தம்பியும் நல்லா இருப்போன்னு கூட யோசிச்சிருக்கலாம்ல. நீங்க 2 பேரும் நல்லா வாழணும்னு தானே அபியும் போராடுறா. எங்க 3 பேருக்கு சம்பளம் கொடுத்து முதலாளியா வாழ்ந்தவ இன்னைக்கு இன்னொருத்தர்கிட்ட கைய கட்டிட்டு வேலை செய்யறா. பார்த்து வளர்த்த கடாவ சாமிக்கு வெட்டுறப்ப கூட உன்னை வெட்டலாமான்னு உத்தரவு கேட்டுதான் வெட்டுவாங்க. அந்த ஆட்டுக்கு தர மரியாதைய கூட உங்க அப்பா நம்ம அபிக்கு தரலையே. அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்ப அபி மனசு என்ன பாடுபட்டு இருக்கும்? ஒருத்தரை புரிஞ்சுக்கலனா கூட பரவாயில்ல, வேதனை படுத்தாமலாவது இருக்கலாம் இல்லையா? உங்க வீட்ல அபிக்கு இந்த 2மே நடக்குது. நாம நேசிக்கிறவங்களுக்கு நம்ம வேதனை புரியலையேன்னு மனசுக்குள்ள நொந்து நூலா போயிட்டு இருக்கா. இனி அப்படி நடக்காதுக்கா. நானும் அப்பா கிட்ட கோவமா பேசிட்டு தான் வந்தேன். அவர் தப்ப ஒத்துக்கிட்டு இனி மறுபடியும் அபியோட லைஃப் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொன்னாரு. யாரு? உங்க அப்பாவா? பார்க்கலாம். சரி, அபி எங்க? அது அசோக் சாரும் அபியும் ஃபேக்டரியில ஏதோ புதுசா துணி வந்திருக்கு, அதை செலக்ட் பண்ண போயிருக்காங்க. ஓகே சரிக்கா, நான் வரேன். சரிம்மா, போயிட்டு வா. வரேன் நான். அக்கா, ஏன்க்கா பொய் சொன்ன? அபி அசோக் சார் வீட்டுக்கு தான் போயிருக்காங்கன்னு சொல்லலாம்ல. எதுக்கு கணேசா அவ்வளவு தப்பு பண்ண அப்பாவையே அவ விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கா? நாம ஏதாவது சொல்ல போய் அவ வேற ஏதாவது புரிஞ்சுக்கிட்டானா நமக்கு தானே பிரச்சனை. விட்றா, வேலையை பாரு. ஹாய். ஹலோ. ஐ எம் அதர்வா. நீங்க? ஓ, பேர் சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்ல, இங்கே தானே ஒர்க் பண்ணுறீங்க. பேரை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. நான் இங்க ஒர்க் பண்ணல. ஓ, ஸோ சார், இவ்வளோ அழகான பொண்ணை இந்த ஆஃபீஸ் மிஸ் பண்ணிடுச்சா? அதுக்காக இந்த ஆஃபீஸ் சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? அதான் சொன்னனே, அதர்வா. இந்த கம்பெனியோட மாடலிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஹெட் நான் தான். அப்படின்னா ஹலோ, எனக்கு இங்கிலீஷ் நல்லாவே புரியும். குட். சிலருக்கு மட்டும்தான் கோவம் கூட அழகா இருக்கும், உங்களை மாதிரி. உங்களுக்குன்னு மட்டும் கூட சொல்லலாம், ஆனால் நீங்கள் இன்னும் கோவப்படுவீங்க, இன்னும் அழகாயிடுவீங்க. அப்புறம் உங்கள் பக்கத்தில் நான் நிற்க கூட வைக்கப்படுவேன். ஏன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன்? ஏன்னா நான் உங்களுக்கு அழகு இல்லையே, அதான். மிஸ், உங்க பேர் சொல்லவே இல்லையே. கோவை சரளா. ஐ லைக் யுவர் ஆட்டிட்யூட் மிஸ் கோவை சரளா. ஐயோ, முறைக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க ஸ்டைலு, அழகு எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு மாடலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நோ, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். வாய்? ஏங்க? மாடலிங் வேர்ல்டு என்ன பாவம் பண்ணுச்சு? உங்களை மாதிரி அழகான ஏஞ்சல்ஸ் எல்லாம் அதை வெறுத்தா எப்படிங்க? ஹலோ ஹலோ, நாம மீட் பண்ணி 10 செகண்ட் கூட ஆகல, அதுக்குள்ள நான் அழகா இருக்கேன் அது இதுன்னு தேவையில்லாம என்னென்னமோ பேசுறீங்க. என்னங்க பண்றது, வாழ்க்கை ரொம்ப ஷார்ட். அதுவும் நீங்களும் நானும் பேச போறது லிஃப்ட் கீழே போய் நிக்கிற வரைக்கும் தான். அதுக்குள்ள என் மனசுல பட்டதை பளிச்சுன்னு சொல்லிடுறேன், அவ்வளவுதான்.
உங்களோட அழகுக்கும் ஸ்டைலுக்கும் நீங்கள் மட்டும் மாடலிங் உலகத்தில் கால் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் தான் சவுத் இந்தியாவில் நம்பர் 1 மாடலாக இருப்பீங்க. ஜஸ்ட் மினிட். இது என்னோட கார்டு. உங்களுக்கு எந்த நிமிஷம் மாடலிங்கில் என்ட்ரு ஆகணும்னு தோணாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்க ப்ளீஸ். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது கதவு உங்களுக்காக திறந்திருக்கு. நீங்கள் காலை எடுத்து வச்சு உள்ளே வரதும் இல்லை வேண்டான்னு உதறிட்டு வெளியே போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்கு. ஐம் ஆனந்தி. அபி, ஏற்கனவே பார்த்த வீடு தானே? ராஜகுமாரனோட வரப்போ பழைய அரண்மனையும் புதுசா தெரியதானே சார் செய்யும். அபி, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க சிண்ட்ரெல்லா, நான் ராஜா. இது ரெண்டுமே நிஜம், ரெண்டுமே கற்பனை. சார், இப்போதைக்கு அதுக்கான விளக்கத்தை சொல்ல முடியாது அபி. இந்த நிமிஷம் அபிக்கு தேவை நிம்மதி, சந்தோஷம். அதை என்னால கொடுக்க முடியும்னா சத்தியமா உங்களால தர முடியும் சார். அப்ப ராஜகுமாரன் நிஜம், அபிங்கிற சிண்ட்ரெல்லாவும் நிஜம். கனவை எரிச்சு கரைச்சிட்டு நிஜத்துல நிக்கலாம். கம் வித் மீ. கம். ரொம்ப டயர்டா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க அபி. அப்புறம் கூட ஒர்க் பண்ணலாம். இல்ல சார், நான் ஒர்க் பண்றேன். Are you sure? ஆமா சார். ஓகே, நீங்க ஒர்க் பாருங்க, நான் அப்புறம் வரேன். ம். உட்காரு உட்காரு. ஹாய் மிஸ் அபி டெய்லர். சாரி, நீங்க சீஃப் டிசைனர் இல்ல? நான் வேற பழைய ஞாபகத்திலே பேசிட்டு இருக்கேன். பரவாயில்ல மேடம். டிசைனர் ஆனாலும் அபி எப்பவுமே டைலர் தான். குட். என்னாச்சு, நிரந்தரமா ஆஃபீஸை வீட்டுக்கே ஷிஃப்ட் பண்ணிட்ட? எனி ப்ராப்ளம்? இல்ல மேடம், நான் எப்பவுமே பிரச்சனையை பார்த்து பயப்படுற ஆள் இல்ல. அசோக் சார் தான் வீட்ல வந்து வேலை செய்ய சொன்னாரு. எப்படி இங்கிலீஷ் பேச கூட சொல்லி தந்துட்டு இருக்கானா? இன்னைக்கு டிசைன்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணோம்ல, பண்ணியாச்சா? பண்ணிட்டேன் மேடம். லெட் மீ see. இந்தாங்க. ஓ, லேப்டாப்ல ஒர்க் பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிட்டல. நைஸ். என்ன அபி, இந்த கலர் எல்லாம் எப்படி சூட் ஆகும்? என்ன காஸ்டியூம்னு சொல்லி நம்ம கிளையண்ட்டை கன்வின்ஸ் பண்றது? நல்லதான் மேடம் இருக்கு. ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. இத பண்றதுக்கா இவ்ளோ டைம் எடுத்தீங்க? கிளையண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா நம்ம கம்பெனியை பத்தி என்ன நினைப்பாங்க? This is too bad. Oh my god, time waste, energy waste, எல்லாமே waste.
எப்பவுமே டிசைனர் ஆக முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க மிஸ் அபி டெய்லர். அபி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அக்கா, நீ ஏதாவது சொன்னியா? நத்திங். டிசைன்ஸ் எதுவும் சரியா வரலன்னு எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு இருந்தேன். நல்லா இல்லையா? ஐ டோன்ட் லைக் இட். அபி, கொஞ்சம் காட்டுங்க. வாட் இஸ் திஸ் அபி? நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? This is really super, Abhi. எக்ஸலண்ட் அபி, ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. இதுதான் ப்ராடக்ட்டுக்கே போகுது. What are you saying, Ashok? இதுவரை இத்தனை மாசமா நீங்க பெஸ்ட்னு சொன்ன எந்த ஒரு டிசைனுமே எனக்கு பிடிக்கல. அது பீப்புளும் லைக் பண்ணல. பட் நீங்க நல்லா இல்லைன்னு சொன்ன இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு. கிளையண்ட்டுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டும் வெளியே வந்தா பீப்புளுக்கும் கண்டிப்பா பிடிக்கும்க்கா. அண்ட் நம்மளோட பிராண்ட் வேற லெவலுக்கு மாறப்போகுது. அபி, தேங்க்யூ ஸோ மச் அபி.